வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஹிந்திலேருந்து தமிழில் ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹிந்தியில் நடிகர் அமிதாப் பச்சன் லாவாரிஸ், தமிழில் ரஜினிகாந்த் பணக்காரன். இது ஒரு மாஸ் ஃபேஸ் ஆஃப். ரீமேக்கில் என்ன டிஃப்ரெண்ட்? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது ஹிந்தியில் லாவாரிஸ், அதாவது 1981 வந்த திரைப்படம். நடிகர் அமிதாப் பச்சன், அம்ஜத் கான், ஜீனா தமீன் மற்றும் பலர் இந்த படத்தில் எத்தினோ நடிகர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கலாம், யாரோட பேர்லாம் விட்டுருக்கலாம். இந்த திரைப்படம் வந்து 1981 ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஹிட்டான மெகா ஹிட்டான திரைப்படம். ஏன்னா இந்த திரைப்படத்தில் வந்து நல்ல சாங்லாம் இருக்குது. அமிதாப் பச்சன் அவர்களே ஓன் வாய்ஸில் பாடிப்பார். மேரு எங்க மேனே, அந்த பாட்டெலாம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா சொல்லும்படியான சாங்ஸ்லாம் அந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தை அப்படியே தமிழில் சேம் அப்படியே எந்த விதமான மாற்றங்கள் இல்லாமல் அப்படியே தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படம் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவங்க நடித்து மெகா ஹிட்டான திரைப்படம். சத்யா மூவிஸ் தயாரிப்பில் வெளியே வந்த ஹிட்டான திரைப்படம் பணக்காரன். இந்த திரைப்படம் அப்படியே தான் சேமாக ரீமேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் வந்து என்னென்னா, நம்ம ஹிந்தியில் லாவாரிஸில் அம்ஜத் கான் நடித்த கதாபாத்திரம் தான் தமிழில் வந்து பணக்காரன் திரைப்படத்தில் நடிகர் விஜயகுமார் அவர்கள் நடிச்சிருப்பார். ஓகேங்களா? கதாநாயகி கௌதமி. அந்த கௌதமி கதாபாத்திரத்தை தான் ஹிந்தியில் லாவாரிஸில் வந்து ஜீனா தமீன் நடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதில் வந்து நம்ம கதாநாயகன் ரஜினிகாந்தோட அம்மாவோட கதாபாத்திரம் சுமித்ரா வரும் பணக்காரன் திரைப்படத்தில். லாவாரிஸ் அந்த படத்தில் வந்து ஹிந்தி சாங் சேம் அதே வரும். அந்த பாட்டு தமிழில் வந்து சேம் அதே பாட்டு தான். இது 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் சேம். இந்த திரைப்படத்தை பாட்டு தான் அப்படியே வந்து ஹிந்தியில் வந்து அமிதாப் பச்சன் வந்து அவர்கள் வந்து ஓன் வாய்ஸில் பாடிப்பார். மேரே எங்க மேனே. நல்லா இது ரெண்டுமே வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல்கள். ஓகேங்களா? அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி 2025 ஆயும் இந்த பாட்டுகள் எல்லாம் வந்து பட்டி தொட்டி எங்குமே வந்து இந்த பாட்டெல்லாம் வந்து இப்போது நம்ம கேட்டு தான் இருக்கோம், ரசித்து கேட்டு தான் இருக்கோம். அது வந்து என்றைக்கும் மாறாது. இந்த ரெண்டு படமுமே அப்படி தான். அது மாதிரி இந்த பணக்காரன் திரைப்படத்தில் வந்து நம்ம ரஜினிகாந்தோட அம்மா வந்து நம்ம விஜயகுமாரை வந்து லவ் பண்ணுறாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட வர பணத்தையும் வந்து இவரும் வசதி உள்ள ஆள் தான், இருந்தாலும் பணத்தையும் இவரோட இதுதான் விரும்புகிறாரு. இவர் வந்து கன்சீவ் ஆக்கிட்டு வந்து விட்டுடுறாரு. இவரோட குழந்தைய வந்து எப்படியா கலைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராதாவரி கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இவரோட தங்கச்சியோட குழந்தைய வந்து பணத்துக்காக வந்து ஆசைப்பட்டு எப்படியாவது வந்து கருவை கலைச்சிடும் பார்க்குறேன். ஆனால் முடியல. ஆனால் வந்து இந்த குழந்தைய எப்படியாவது கொல்லத்துக்கு வந்து ஏகப்பட்ட பணம் தராங்க. அந்த குழந்தைய வந்து கொல்லத்துக்கு செந்தாமரைக்கிட்ட இந்த குழந்தைய கொடுத்து பணத்தை கொடுத்து கொலை சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து இந்த குழந்தைய வந்து நமக்கு ஆம்பளை குழந்தை இல்லை, இவனை வச்சு நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி காலத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இவரை கொல்லாமல் கொண்டுட்டு தான் போய் சொல்லி இவரை வந்து வளர்க்குறாரு. இவர் நம்ம ரஜினிகாந்த் என்னன்னா ஒரு சாதாரண வந்து ஒரு லேபர் தொழிலாளியாக வேலை செய்கிறாரு. அப்படி தான் இந்த கதை வந்து அமைக்கப்படுது. ஆனால் இதுக்கப்புறம் வந்து இந்த கதையில் வந்து அவரோட அம்மா யார், அவங்க அம்மா எங்கே போனாங்க, அவங்க அம்மா உயிரோடு இருக்காங்களா இல்லையா, எங்கள் அப்பா யாருன்னு சொல்லிட்டு படத்தில் வந்து கதாநாயகன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த படத்தோட முழு கதையும். இந்த முழு கதையுமே வந்து சேம் அப்படியே தான். அந்த விஜயகுமார் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் பணக்காரனில் விஜயகுமாரோட கதாபாத்திரம் தான் நம்ம அம்ஜத் கான் லாவாரிஸில் பண்ணியிருப்பார். ஒரு கட்டத்தில் லேபர் இது தொழிலாளி சண்டை ஈஸ்வல் சண்டை எல்லாம் வரும். நம்ம சரண்ராஜ்லாம் இருப்பார். சரண்ராஜ் பிடிக்காத ஆளுங்க எல்லாரையும் ஊட்டியில் அமுச்சிடுவார். ஊட்டிக்கு அமுச்சிட்டு அவர் வந்து கொலை சொல்லுவாங்க. அதே தான் நம்ம ரஜினிகாந்த் லாவாரிஸிலும் சேம். ஓகேங்களா? இதில் வந்து அதே மாதிரி ஊட்டிக்கு அனுப்பும்போது நம்ம சரண்ராஜோட அப்பா தான் விஜயகுமார். அவர் வந்து மீட் பண்ணுறாரு. அவர் மீட் பண்ணதுக்கப்புறம் வந்து அவருக்கு அவர் வரையாமல் ஒரு ஃபீலிங்லாம் வரும். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம விஜயகுமாரோட ஒய்ஃபையும், அதாவது நம்ம கதாநாயகன்ற சித்தியும், இவங்க எல்லாரையும் திருத்துறாரு. அதில் சரண்ராஜையும் லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் திருந்த மாட்டார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அவர் திருத்துறாரு. இதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் இந்த படத்தை கதையை வந்து ஒரு 2.25 மணி நேரம் 2 20 நிமிஷம் ஓடும். ஆனால் இந்த திரைப்படத்தை வந்து ரொம்ப அழகாக
பொழுதுபோக்கா, எமோஷனாக, சென்டிமெண்ட்டாக, ஆக்ஷன்ஸ், காமெடி எல்லாம் கலந்து இந்த திரைப்படம் வந்து பணக்காரன் திரைப்படம் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கும். அது எல்லாருக்கும் படத்தை பார்த்தவங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் வந்து எல்லா பாட்டுமே ஹிட்டு. ஓகேங்களா? உள்ளுக்குள்ளு சக்கரவர்த்தி தான் வந்து பாட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து டைட்டில் சாங் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி டூயட் சாங்கு, அது மாதிரி வரிசையாக எல்லா பாட்டும் ஹிட்டான பாட்டு. மெயின் இந்த படத்தில் எல்லா நடிகர்களும் வந்து நல்லா நடிச்சிருப்பாங்க. ஹிந்திக்கும் தமிழுக்கும் என்ன ரீமேக் டிஃப்ரெண்ட்னா ஒன்றே ஒன்று தான். நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் ஹிந்தி நம்ம அமிதாப் பச்சனை பார்த்து ஒரு இடத்துல கூட அப்படியே சேம் நடிக்கலை. நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அவரோட நடிப்பை பார்த்து தான் அப்படியே வந்து சூப்பராக வந்து நல்லா அழகாக ஸ்டைலாக பண்ணியிருப்பார். அந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அந்த மெரே என்ன மேரன் பாட்டுலையும் நம்ம 100 வருஷம் தான் வந்து பாட்டுலையும் எவ்வளோ அழகாக ஸ்டைலாக ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை நீங்கள் போட்டு பார்த்தாவே தெரியும். அதாவது லாவாரிசையும் பணக்காரனையும் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெரியும். அதோட ஃபாஸ்ட்னஸ் என்னவோ அதோட ஸ்டைலில் தெரியும். அதே மாதிரி இந்த படத்தில் லேபர் யூனியனாக ஒர்க் பண்ணியிருப்பாரு. அந்த லேபர் யூனியனாக ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாவாரிஸ் அமிதாப் பச்சன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அது ஸ்லோ மோஷனாக தான் நண்பர்லாம் வரதுலாம். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். வாக்கிங் சரி, ஸ்மோக் ஸ்டைலும் சரி, எல்லாமே வந்து ஒரு வேகமாக இருக்கும். அதனால தான் என்னன்னு தெரியல வந்து 50 வருஷத்துக்கு மேலே ஆகும் இன்னைக்கு திரையுலகத்தில் வந்து ஒரே இடத்துல ஒரே சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கி மக்கள் மத்தியில் வந்து ஜொலிச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரே ரீசன் காரணம் அவரோட ஸ்பீடு இன்னும் குறையாம இருக்கிறது ஒரே ரீசன் தான் அது காரணம். இது என்னோட தனிப்பட்ட முறையில் சொல்லலாம். ரசிகர்கள் மத்தியிலையும் இதுதான் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போவும் ஒரு 74 ஏஜ் ஆகியும் அவரோட ஸ்பீடு வந்து இன்னும் குறையாம இருக்கிற ரீசன் ஒரே இதுதான். அதுவும் இந்த திரைப்படத்தில் எல்லா மெயினாக சொல்கிறேன்னா இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து ரஜினிகாந்த், கௌதமி, சுமித்ரா, சத்யபிரியா, விஜயகுமார், ஜனகராஜ், சரண்ராஜ், ராதாரவி, தியாகு, செந்தாமரை, இன்னும் மேற்கொண்டு இந்த படத்தில் எத்தனையோ நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட இசை நம்ம சொல்லவே தேவையில்லை. இசை ஞானி இளையராஜா அவர்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். ஓகேங்களா? நான் சொல்லவே தேவையில்லை, எல்லா சாங் நல்லாயிருக்கும். திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பி வாசு. ஓகேங்களா? படத்தோட தயாரிப்பு சத்யா மூவிஸ். நல்லா அவர் சத்யா மூவிஸ் எடுத்தாவே அதாவது ஆர் மீரப்ப அவர்கள் தயாரித்தாவே எல்லா திரைப்படமே வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமையும். அது நம்ம ரஜினி சாருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு நல்ல திரைப்படம் இந்த திரைப்படம். அதாவது லாவாரிஸ் பணக்காரன் 1981 லாவாரிஸ், 1990 நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பணக்காரன். ஃப்ரெண்ட்ஸ், ரீமேக் படத்தை பற்றி நான் இன்றைக்கி கொடுத்த தகவல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கல்லா படி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.